அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேமாம்மா வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின இன்னொரு அழகான அற்புதத்தை. யார் இந்த ஹேமாம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வாழ்க்கையில பாபா நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. இது எல்லாமே உண்மையாகவும் நிஜமாகவும் நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ஷீரடியில் பாபா நேரடியாக இந்த ஹேமாம்மாவுக்கு தரிசனம் தந்து அங்கே அவங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமாம்மாவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாது. என்ன ஏதோ எல்லாரும் பேசும்போது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்றாங்க, நான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறேன்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றதே அவங்க புரியாமல் இருந்திருக்கிறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன்னா ஏமாந்து போகிறது, ஒரு மாதிரி சோர்ந்து போகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன்னா நம்மளை தேடி வரக்கூடிய பொருள், வெளிப்பாடு அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்கள் இதை நினச்சிக்கிட்டே இருந்தோம், அது எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த பொருள் என்னை தேடி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தான் மேனிஃபெஸ்டேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக பாபா இவங்களுக்கு அதை புரிய வச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு அதெல்லாம் என்னன்றதே புரியாமல் இருந்திருக்குது. பாபா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கிறாரு. மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் நிகழுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஹேமாம்மா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்கு இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே தெய்வீக அருளுடைய வெளிப்பாடு அப்படின்றது தான் உண்மை அப்படின்றத தான் ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. இதை டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாபாவை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அவருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லை அவரோட கோவிலுக்கெல்லாம் தொடர்ந்து போகிறீங்கன்னா அவர் சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த நேரத்தில் எதிர்பார்த்தும் இருக்க மாட்டீங்க. அந்த குறிப்பிட்ட நபர் கொடுத்தார் இல்லையா உங்ககிட்ட, அவருக்கும் உங்களுக்கும் கூட சம்மந்தம் இருக்காது, ஆனால் உங்களை தேடி வரும். இதுதான் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை தேடி அந்த இறைவனே அருள் தர்றதுக்கு பேர் தான் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. பாபா தன்னோட கையால் தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்கு விலை மதிப்பே இல்லை அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒரு தராசில் வச்சுட்டு பாபா தந்த ஒரு சின்ன பொருளை நம்ம இன்னொரு தராசில் வச்சா அதுக்கு ஈடு இணையே கிடையாது, அதை ஈடாக்கவே முடியாது. பாபா தந்த பொருளோட பாபாவுடைய சின்ன அருளோ இல்லை சின்ன பொருளோ அவர்கிட்ட இருந்து கிடைச்சா கூட அது அளவிட முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹேமாம்மாவுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஷீரடிக்கு போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அதனால ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக அவங்க ஷீரடிக்கு போயிடுவாங்க. 2020ஆம் ஆண்டு ஹோலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனாலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் அறிவிக்கிறாங்க, எல்லா கோவிலையுமே மூடிடுறாங்க இல்லையா. அப்போ இவங்களால ஷீரடிக்கு போக முடியல. 1.5 வருஷமாக ஷீரடிக்கு போக முடியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. எப்படியாவது ஷீரடிக்கு போகணும், பாபாவை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாகவும் இவங்களுக்கு இருந்தது, பாபாவை பார்க்காம இருக்கிறது அப்படின்றதையும் ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி எல்லா நியூஸ்லேயும் அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா கோவில்களும் திறக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சதுக்கப்புறம் ஷீரடியும் திறந்துடுறாங்க. திறந்திருக்கு அப்படின்றதையும் அங்கே அறிவிக்கிறாங்க, கோவிலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க எப்படியாவது பாபாவை பார்த்துடணும், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாதம் தீபாவளி வரும் இல்லையா, அப்போ இவங்க குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர், ஒரு 11 ஃபேமிலி கிட்ட ஷீரடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஷீரடிக்கு கிளம்புறாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களுமே திறந்தாலும் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு வரணும், அதே மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் தள்ளி நிற்கணும், ரவுண்டுலாம் போட்டு நிறைய கோவில்களில் வச்சுட்டு இந்த இடத்துல தான் நிற்கணும், சாமி சிலையை தொடக்கூடாது, படம் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அதனால் இப்போ கோவில் திறந்துருச்சு அப்படின்றத அறிவித்ததும் கூட நிறைய அங்கே கூட்டம் வரல. அப்போ இவங்க ஃபேமிலி, இவங்க கூட அந்த 11 ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஷீரடிக்கு போயிட்டு அங்கே கூட்டம் இல்லாததால் ரொம்ப அமைதியாக இருக்குது கோவிலே. ரொம்ப அருமையான தரிசனத்தையும் இவங்க பார்த்துருக்குறாங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி போய் பாபாவை தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. வரிசையில் நடந்தாலும் பாபா முன்னாடி போன உடனே பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கு வந்திருக்குது. யாருமே அவசரப்படுத்தலை, நீங்கள் போங்க, அதை ஜர்கண்டின்லாம் சொல்லுவாங்க இல்லையா திருப்பதியில், அந்த மாதிரிலாம் அவசரப்படுத்தாமல் எல்லாரையுமே பொறுமையாக பார்க்க அனுமதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கூட்டம் இல்லை. அதனால
இந்த முறை பாபா வந்து இவ்வளோ அமைதியான அருமையான தரிசனத்தை பார்க்கறதுக்காக, இந்த சிறப்பு தரிசனத்தை பார்க்கறதுக்காக தான் எங்களை அழைச்சாரோ அப்படின்ற மாதிரி நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நாளில் இவங்க 3 முறை பாபாவை தரிசனம் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்னைக்கு மத்தியான தரிசனத்தப்ப பார்த்தீங்கன்னா இவங்க பாபாவெல்லாம் வந்து பார்த்துட்டு அவர் காலெல்லாம் விழுந்து அவருக்கு வந்து அந்த போட்ட மாலைகள் அந்த பூவெல்லாம் வந்து இவங்க கிட்ட தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒரு பேக்கில் வச்சுட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக் உள்ள ஒரு சின்ன சிவப்பு பொட்டலம் இருந்திருக்குது. அதாவது அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் வந்து சுருக்கு பை வச்சுருப்பாங்க இல்லையா, அதே வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் பொட்டலம் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு சிவப்பு பொட்டலம் வந்து அவங்களுடைய பேக் உள்ள இருந்திருக்குது. இது எப்படி நம்ம பேக்கில் வந்தது அப்படின்னு சொல்லி ஹேமாமா யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே வந்து வெளியே அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தப்ப அதில் வந்து சில பூவிதழ்களும் 11 ருத்ராட்சமும் இருந்திருக்குது. இப்போ பன்னீர் ரோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிச்சு போட்டு யாராவது ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பொட்டலத்துள்ள சில பூவிதழ்களும் 11 ருத்ராட்சமும் இருந்திருக்குது. இவங்க ஃபேமிலியும் இவங்க கூட வந்து 10 குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. இவங்க 11 ஃபேமிலிக்கும் ஒரு ருத்ராட்சம் அப்படின்ற கணக்கில் பாபாவே இதை கொடுத்ததா ஹேமாமா வந்து நம்புறாங்க. இது பாபா அவங்களுடைய வாழ்க்கையில் நடத்தின ஒரு அழகான லீலை. 11 ஃபேமிலிக்கும் 11 ருத்ராட்சத்தை கொடு அப்படின்ற மாதிரி பாபா இவங்களுக்கு உள்ளுணர்வுலையும் சொல்லியிருக்கிறாரு. ஹேமாமாவும் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாபாவுடைய லீலை அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா லட்டு பிரசாதம், லட்டு இருக்கு இல்லையா, மஞ்சள் லட்டு, அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஹேமாமா அவங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே லட்டுலாம் வந்து செஞ்சு தான் அங்கே வந்து ஷீரடிக்கு கொண்டுட்டு போகிறாங்க. இவங்க பாபாவை தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த லட்டு பிரசாதம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ பாபா வந்து இவங்களுக்கு நிஜமாகவே ஒரு சாது வடிவத்தில் வந்து இந்த ஹேமாமாவுக்கு தரிசனம் தந்திருக்கிறாரு, ஆசீர்வாதமும் பண்ணியிருக்கிறாரு. மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி பாபா வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹேமாமா அந்த 11 ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அவர் சிரித்தபடியே வந்து இவங்க கிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த சிரிப்பு இன்னும் கூட என் மனசில் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 11 ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் 2 நாள் ஷீரடி வந்து பயணம் பண்ணி இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால் ரொம்ப சோர்வாகவும் டயர்டாகவும் தான் ஷீரடிக்கு வந்து வந்திருக்கிறாங்க. பாபா அந்த சாது வடிவத்தில் வந்து இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப தூரம், நீண்ட தூரத்துலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேசி ஆசீர்வாதமும் பண்ணியிருக்கிறாரு. அந்த சில நிமிடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாதது அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அவங்க ஷீரடிக்கு போகும்போது ஒவ்வொரு அனுபவங்களையும் லீலைகளையும் பாபா வந்து இவங்களுக்கும் இவங்க கூட போகிறவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. ஹேமாமா இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஷீரடிக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புனித யாத்திரைக்கும் புனித தீர்த்தத்துலேயும் நீராடுற மாதிரி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புனித தீர்த்தங்கள்லையும் நீராடினா எப்படி வந்து ஒரு நம்மளுடைய பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் நாங்கள் ஷீரடிக்கு போகும்போது பாபாவை பார்க்கும்போதும் உணர்றோம். எங்களுடைய ஒவ்வொரு பயணமும் பாபாவுடைய அருளால் இந்த மாதிரி வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து அவரை பிரார்த்திக்கிறேன், ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டியை வந்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாபா அவங்களுக்கும் அவங்கள கூட வந்தவங்களுக்கும் 11 ருத்ராட்சங்களை கொடுத்துருக்கிறாரு. பாபா பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஒரு சொரூபம். அவருக்கும் சரி, அவருடைய சிலை படம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் ருத்ராட்சம் அணிவிக்கிறது, ருத்ராட்சம் போடுறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சிலையோ படமோ வச்சுருந்தீங்கன்னா ருத்ராட்சத்தை போட்டு விடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அவருக்கு பூஜை பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது கோவிலுக்கு, முக்கியமான சிவன் கோவிலுக்கெலாம் போகிறீங்கன்னா அப்போ கழுத்தில் வந்து ருத்ராட்சத்தை போட்டுட்டு போங்க. ருத்ராட்சம் அப்படின்றது பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். இந்த ருத்ராட்சம் அணியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மன அமைதியும், நம்மக்கிட்ட வந்து எந்த எதிர்மறையான ஆற்றல்களும் நம்மக்கிட்ட வராது அப்படின்றது நம்பப்படுது. அதனால தான் பாபா அவருடைய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. என்ன காரணம்னா, தன்னுடைய பக்தர்கள் வந்து மன அமைதியோடையும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றது பாபா அவருடைய பக்தர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதனால
அவர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சத்தை ஒரு gift மாதிரி கொடுத்துருக்கிறாரு. நிறைய பாபாவுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய உதிலாம் வந்து அவருடைய சிலையிலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பேர் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த உதியிலேருந்து சில பொருட்கள்லாம் வந்திருக்குது. அதில் நிறைய வந்தது பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் தான். நிறைய வந்து ருத்ராட்சம் வரும். அந்த ருத்ராட்சத்தை எடுத்து அவருடைய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு இந்த ருத்ராட்சத்தை கொடுப்பதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய ஒரு முக்கியமான கொள்கை வந்து சப்கா மாலிக் ஏக், இறைவன் ஒருவனே அப்படின்றது. எந்த ஒரு மதமோ ஜாதியோ வந்து அவருக்கு கிடையாது. இந்த ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது. அதே மாதிரி இந்த மதத்துக்கு மட்டும்தான் ருத்ராட்சம் சொந்தம் அப்படின்றதும் கிடையாது. இது ஒரு மரத்திலிருந்து விளையக்கூடிய ஒரு இயற்கையான பொருள். எல்லாருமே வந்து இதை வந்து அணியலாம். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த ருத்ராட்சத்தை அணியலாம். பல பக்தர்கள், பாபா பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பாபாவை சிவனுடைய அவதாரமாக தான் பல பக்தர்கள் வந்து அவரை வழிபடுறாங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் அணிஞ்சவங்களை யமன் நெருங்க மாட்டாரு அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் பாபா தன்னுடைய பக்தர்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு. இந்த ருத்ராட்சம் அணிஞ்சவங்களை யமன் வந்து நெருங்க மாட்டாரு அப்படின்றதும் ஐதீகம். நீங்கள் வந்து பிரபல பாடகர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவருடைய ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட்டாக வந்து அவர் அட்மிட் ஆன ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து அந்த ருத்ராட்சத்தை அந்த இறக்குற டைமில் கூட சுற்றி வச்சிருப்பாரு. கையில் சுற்றிட்டு அப்படியே பிடிச்சிருப்பாரு. இறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சத்தை அணிவிச்சு அவங்களுக்கு வந்து அவங்கள வழி அனுப்பும்போது அவங்களுக்கு சிவலோக பதவியும் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பப்படுது. இப்போ நம்ம ஒரு மனுஷங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து நகையோ பொருளோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமோ ஏதோ ஒன்று வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுவோம். நம்மளுடைய அன்புன்னு சொல்லி ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் பாபா பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மம் இல்லாமல் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பிறவி, நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ருத்ராட்சம் தான் தன்னுடைய பக்தர்களுக்கு சரியான ஒரு விஷயம், சரியான ஒரு பொருள், நம்ம கொடுக்க வேண்டிய பொருள் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பக்தர்களுக்கு இந்த ருத்ராட்சத்தை வந்து ஒரு கிஃப்டாகவும் ஒரு பரிசாவும் வந்து கொடுக்குறாரு. இப்போ இந்த ஹேமாம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இந்த லீலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ருத்ராட்சம் பற்றி சொன்ன சில தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் அதிசயத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.